நல்லக்கண்ணும் தமிழ்நாட்டில் இருந்த ஒரே நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணை தமிழகம் இழந்து விட்டது. அதை இட்டு நிரப்புவதற்கு இன்னொரு கண் கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய மகள் ஆண்டாளுக்கு காது குத்து. அந்த காது குத்துக்கு நகை தோடு போட வேண்டும். அந்த தோடு வாங்குவதற்கு அவரிடத்தில் காசு இல்லை. சொந்த வீடு கிடையாது. அரசு இது போன்ற ஒரு வாடகை குடியிருப்பில் தான் அவர் இருந்தார். 4500 ரூபா அவருடைய மனைவிக்கு கிடைக்கிற பென்ஷன். அவருக்கு நீண்டகால கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பணியாற்றிய காரணத்தால் 2500 ரூபா கம்யூனிஸ்ட் கட்சி ஊதியம் வழங்கும். இதை வைத்துத்தான் அவருடைய வாழ்க்கையை அவர் நடத்தினார். தென்னகத்தில் சாதி கலவரம் உண்டு. அந்த சாதி கலவரத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு அரசு செய்ய முடியல. அவர் தனியாக செய்தார். அமைதியாக அவரே பேரணியாக புறப்பட்டு போனார். அந்த சாதி கலவரம் மூண்ட பொழுது அவருடைய மாமனார் அன்னசாமி கொலை செய்யப்பட்டார். அதையும் தாங்கிக் கொண்டு அமைதி திரும்ப வேண்டும் என்பதை தவிர தன்னுடைய மாமனார் கொலை செய்யப்பட்டார் என்பதை அவர் பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அமைதியை அவர் நிலைநாட்டினார். கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்து தேசிய அளவில் உயர்ந்த ஒரு பெரிய ஆளுமை அவர். அவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் அவர் கட்சிக்கே கொடுத்துட்டார். இன்றைக்கு எல்லோரும் அழுகிறார்கள், அஞ்சலி செலுத்துகிறார்கள். 3 தேர்தல்களில் நின்றிருக்கிறார். எந்த தேர்தலிலும் அவர் வெற்றி பெறவில்லை. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். அதாவது நல்லக்கண்ணு ஐயா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு அவருடைய மறைவிற்கு பிறகு நிறைய அவர் பண்ணின நல்ல விஷயங்கள் இதெல்லாம் பேசப்படுது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு நல்லக்கண்ணு அவர்களை பற்றி பேசின ஒரு வீடியோ அதுவும் வைரல் ஆகிட்டுருக்கு இப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ முதல்ல நல்லக்கண்ணு ஐயா அப்படிங்கிறவங்களை எப்படி இளைய தலைமுறையினர் தெரிஞ்சுக்கணும்? நல்லக்கண்ணும் தமிழ்நாட்டில் இருந்த ஒரே நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணை தமிழகம் இழந்து விட்டது. அதை இட்டு நிரப்புவதற்கு இன்னொரு கண் கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. என்னை மிகவும் பாதித்தவர் அவர். ஆபத்துகளை கடக்கும் போதும், அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்க்கும் பொழுதும், சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகிற பொழுதும் அதை தாங்கிக் கொள்ளுகிற அந்த தைரியம் அது கடையில் கிடைக்காது. அது நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்ததனால் எனக்கு வாய்த்தது. அதை தாண்டி ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தன்னை வசதியானவர் என்று என்றைக்குமே காட்டிக் கொண்டதில்லை. அவருடைய மகள் ஆண்டாளுக்கு காது குத்து. அந்த காது குத்துக்கு நகை தோடு போட வேண்டும். அந்த தோடு வாங்குவதற்கு அவரிடத்தில் காசு இல்லை. தோடு எங்கன்னு கேட்டால கவரிங் தோடை கொடுத்தார். கவரிங் தோடு இல்லைன்னு சொன்னால குத்துங்க போதும் அப்படின்னார். ஒரு ஆண்டாள், அவருடைய அருமை மகள் ஆண்டாள் பாலன் இல்லம், அதில் 3 நாட்கள் தங்கியிருக்க வேண்டிய நிலை வந்தது. அப்பொழுது அவருக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட உணவு 3 நாளுக்கு 110 ரூபாய். அந்த ரூபாயை கொடுத்துட்டார். அவருடைய தந்தை ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜூரி. அவர் கோர்ட்டுக்கு போகிற பொழுது அலங்கார வண்டியில் அவர் ஒரு மகாராஜாவை போல உட்கார்ந்திருக்க, முன்னும் பின்னும் காவலர்கள் புடைசூழ கோர்ட்டுக்கு போவார். ராமசாமி தேவர். அவருடைய அண்ணன் கஸ்டம்ஸில் கமிஷனராக இருந்தவர். இவர் ஸ்ரீவைகுண்டம் காரனேஷன் பள்ளியில் படித்தவர். பரணி ஆறு, தாமிரபரணி ஆறு பாய்கிற வளமிகுந்த ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர். காரனேஷன் பள்ளியில் கல்வி கற்றவர். பூதப்பாண்டி ஜீவானந்தம் கோடிக்கால் பூதமடா என்று பாடியவர். காலுக்கு செருப்பமில்லை, கால் வயிற்று கூழுமில்லை, பாலு குளைத்தோமடா தோழனே பசையற்று போனோமடா என்று பாடியவர். ஒண்ட குடிசை இல்லை, குண்டிக்கு ஒரு துண்டும் இல்லை என்று பாட்டாளி வர்க்கத்தின் பரிதாப நிலையை படம் பிடித்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில் கம்பனை பற்றி பேசியவர். கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில் பாரதியை பற்றி விதந்து பேசி பாரதிக்கு ஒரு புதிய விலாசத்தை தந்தவர். சிராவையில், காரைக்குடிக்கு அருகில் இருக்கிற சிராவையில் என்கிற இடத்தில் ஒரு ஆசிரமத்தை வைத்து இயக்கியவர். அண்ணல் காந்தியடிகளை அந்த ஆசிரமத்திற்கு ஜீவாவை சந்தித்தார். ஜீவாவை சந்தித்து என்ன சொத்து வைத்திருக்கிறீர்கள் என்று காந்தியடிகள் கேட்டார்.
சொத்து ஒன்றும் இல்லை. காந்திகள் சொன்னார், நீங்கள் தான் இந்தியாவின் சொத்துன்னு சொன்னார். அவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் தலைமறை வாழ்க்கை 18 ஆண்டு காலம். 18 ஆண்டு காலம் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு வெளியே வருகிறார். எங்கள் ஊர் அவர் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு தான் சென்றார், ஜனசக்தி அலுவலகத்துக்கு. வீட்டுக்கு போகலை. ஜீவா வந்து விட்டார் என்ற செய்தி காட்டு தீ போல பரவி அந்த ஜீவாயை பார்ப்பதற்கு அலை அலையாக மக்கள் பார்க்க வருகிறார்கள். பெரிய கூட்டம். அதில் 2 பெண்கள் நிற்கிறார்கள் உங்களை மாதிரி. ஒரு பெண்ணிடத்தில் கேட்டார், நீ ஏன் வந்தேன்னு. அந்த பெண் சொன்னால், நான் வக்கீலிட்ட கொமஸ்தா வேலைக்கு மனு போட்டிருக்கிறேன், நீங்கள் பரிந்துரை செய்தால் எனக்கு அந்த வேலை கிடைக்கும். உடனே பரிந்துரை கடிதம் எழுதி கொடுத்தார். இன்னொரு பெண் நின்றாள். நீ யார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவள் சொன்னா, என் பெயர் குமுதா, என் அம்மாவின் பெயர் கண்ணம்மை, என் தாத்தாவின் பெயர் குலசேகரதாஸ், நான் உங்கள் மகள் என்று சொன்னது தான் அந்த அந்த அமுதாவின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பாய்ந்தது. இதுதான் தன்னுடைய மகள் என்று அவருக்கு தெரியவில்லை. உடனே மகளை வாரி அணைத்து கட்டி பிடித்து, 18 ஆண்டு கால சிறைவாசம் உனக்கும் எனக்கும் இந்த இடைவெளியை தந்துவிட்டது, என்னை மன்னித்து விடு மகளே, இது நான் விதி சொன்ன வாழ்வு அல்ல, நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்வு, என்னை மன்னித்து விடு மகளேன்னு சொல்லி அழுதுட்டார் ஜீவா. அந்த ஜீவாவினுடைய பாதிப்பு ஐயா நல்லக்கண்ணுவிடத்தில் இருந்தது. இவரும் தலைமறைவு வாழ்க்கை நடத்தினார். நாஞ்சில் சம்பத் போன்ற நான் எல்லாம் வாசிக்கிறேன் என்றால், அந்த வாசிக்கிற தளம், வாசிக்கிற குணம் நான் அவரிடத்திலிருந்து பெற்றது. அவர் வாசித்து கொண்டே இருப்பார். ஒரு கையில் பாரதியார் கவிதையை வச்சுக்கிடுவார், ஒரு கையில் மார்க்சிய மூலதனத்தை வச்சுக்கிடுவார். எப்போதும் வாசித்துட்டே தான் இருப்பார். அவர் இந்த சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். இப்படி தலைவர்களை பார்க்க முடியாது. இன்வால்மெண்ட்டும்பாங்களே, ஈடுபாட்டோடு இந்த சமூகத்தை அவர் நேசித்தார். அவர் சிறை வாழ்வில் இருந்த பொழுது மரண தண்டனை கிடைக்க வேண்டிய நிலையில் ஆயுள் கைதியாக இருந்தார். மதுரை சிறைச்சாலையில் ஒரு நூலகத்தை உருவாக்கினார். இன்றைக்கும் மதுரை மத்திய சிறைச்சாலை இருக்கிற நூலகம் அவர் உருவாக்கியது. ஒரு சொந்த வீடு கிடையாது, அரசு இது போன்ற ஒரு வாடகை குடியிருப்பில் தான் அவர் இருந்தார். 4500 ரூபா அவருடைய மனைவிக்கு கிடைக்கிற பென்ஷன். அவருக்கு நீண்டகால கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பணியாற்றிய காரணத்தால் 2500 ரூபா கம்யூனிஸ்ட் கட்சி ஊதியம் வழங்கும். இதை வைத்துத்தான் அவருடைய வாழ்க்கையை அவர் நடத்தினார். அதை தாண்டிய வருமானம்ங்கிறது இல்லை, இந்த காசை வச்சுதான் வாழ்க்கை நடத்தினார். அப்படி ஒரு எளிய வாழ்க்கை. தென்னகத்தில் சாதி கலவரம் மூண்டது. அந்த சாதி கலவரத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு அரசு செய்ய முடியலை, அவர் தனியாக செய்தார். அமைதியாக அவரே பேரணியாக புறப்பட்டு போனார். அந்த சாதி கலவரம் மூண்ட பொழுது அவருடைய மாமனார் அன்னசாமி கொலை செய்யப்பட்டார். அதையும் தாங்கிக் கொண்டு அமைதி திரும்ப வேண்டும் என்பதை தவிர, தன்னுடைய மாமனார் கொலை செய்யப்பட்டார் என்பதை அவர் பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அமைதியை அவர் நிலைநாட்டினார். ஒரு உப்பை போல் எளிய வாழ்க்கை. எதற்காக இவ்வளவு எளிய வாழ்வை அவர் தேர்வு செய்தார்? ஒரு கம்யூனிஸ்ட் இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் அதுவும் கேட்கணும். அதாவது இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு, அதுவும் ஜென்சிக்கெல்லாம் வாட் இஸ் கம்யூனிசம் அப்படிங்கிறதே எக்ஸாக்டாக தெரியாது. அந்த கம்யூனிச வாழ்க்கை அப்படிங்கிறது அது என்னது? உப்பை போல் எளிய வாழ்க்கை. கம்யூனிசம் என்பது அச்சத்திலிருந்தும் பசியிலிருந்தும் அறியாமையிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிசம். அதை அவர் வாழ்க்கையில் கடைபிடித்தார். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொல்லுகிற ஒரு செய்தி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், அவர் உடுமலைப்பேட்டையில் ஒரு பொதுக்கூட்டம் பேசிட்டு இரவு 12 மணிக்கு உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்துக்கு வர்றார். அவரை வழி அனுப்புவதற்கு காங்கிரஸ் கட்சி தோழர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு திண்டில் தலையில் கை வச்சு ஒரு ஆள் படுத்து கிடக்கார். இவங்க அதை பற்றி கவனிக்கலை. முதல் பேருந்து, மதுரைக்கு போகிற பேருந்து வந்தோடனே கூட்டம் பரபரப்பாகிறது. சந்தடி இல்லாமல் எழுந்து இவரும் அந்த பேருந்தில் ஏறுவதற்கு போகிறார். அப்போ தான் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணா அவரை பார்த்தார், வணக்கம் சொன்னார். எங்கே போகிறீங்க? நான் இங்கே ஒரு மாநாட்டுக்கு வந்திருந்தேன், மதுரைக்கு போகணும் அப்படின்னு அதிகாலை 4 மணிக்கு பேருந்தில் பயணம் செய்து அவர் போனார் என்பதை படிக்கிற பொழுது எனக்கே கண்ணீர் வந்துவிட்டது. ஏன்னா இப்படிப்பட்ட பயணங்களை நான் என்னுடைய இளைய வயதில் செய்திருக்கேன். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்து தேசிய அளவில்
உயர்ந்த ஒரு பெரிய ஆளுமை அவர். அவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் அதை கட்சிக்கே கொடுத்துட்டார். அது மாதிரி அவருக்கு கிடைத்த சன்மானங்கள் வெகுமதிகள் அனைத்தையும் கட்சிக்கே கொடுத்தார். தமிழ்ச்சான்றோர் பேரவைன்னு சென்னையில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெராக்ஸ் இருக்கிற மாணவர் நகரம், அவர் தமிழ்ச்சான்றோர் பேரவை ஒன்று நடத்தினார். அப்பொழுது அவருடைய நிலையை உணர்ந்து உள்வாங்கி அவர் பயணம் செய்வதற்கு ஒரு காரை அப்பா ஆனார் உண்ணாம்பாங்க அருணாசலம் அவருக்கு கொடுத்தார். அந்த காரையும் கட்சிக்கு கொடுத்தார். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இப்படி ஒருவர் வாழ்ந்தானா என்று அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியம். நான் அவருடைய நல்ல பாராட்டுவார். ஈரோடு புத்தக திருவிழாவில் நெஞ்ச மறப்பதில்லை என்ற தலைப்பில் நான் பேசினால அந்த பேச்சு தமிழ்நாடு முழுவதும் அந்த பேச்சு அலை அலையாக பரவியது. அதில் ஜீவாவினுடைய வாழ்க்கையை சித்தரித்து நான் பேசினேன். என்ன அலைபேசியில் தொடர்பு கொண்டு கம்யூனிஸ்டுக்காரன் கூட இப்படி பேச முடியாது, நீ பேசிட்ட, பாராட்டுக்கள் அப்படின்னார். நான் ஒரு செபியில் என்னுடைய மூத்த பேரன் பெயர் மார்க்சிம் கார்கி, என்னுடைய இளைய பேரன் பெயர் லியோ டால்ஸ்டாய் அப்படின்னு சொன்னேன். மார்க்சிம் கார்கி தாய் என்கிற நாவலை எழுதியவர். இந்த நாட்டில் ஒன் ஸ்டெப்ஸ் ஃபார் மீ, எனக்கு ஒரு அடி கிடைத்தால் போதும் என்று வால்கா நதிக்கரையில் சோவியத் சொர்க்கத்தில் ஒரு புரட்சி சூழ்கொண்ட பொழுது லெனின் நடத்திய அந்த புரட்சிக்கு அந்த நூல் காரணமாக இருந்தது. அவருக்கு பேர் தான் மார்க்சிம் கார்கி. பைபிள், குரான், பகவத்கீதை போன்ற நூல்களை விட உலகத்தில் அதிகம் பேர் வாசித்த புத்தகம் தாய். அந்த தாய் புத்தகத்தை எழுதினவர் மார்க்சிம் கார்கி. அதை என் பேரனுக்கு நான் வச்சேன். இளைய பேரன் பேரு லியோ டால்ஸ்டாய். மோகன்தாஸ் கரம்சந்திர காந்தியை மகாத்மா காந்தி ஆக்கியவர் லியோ டால்ஸ்டாய். அவருடைய வார் அண்ட் பீஸ், போரும் சமாதானமும், புத்துயிர்ப்பு போன்ற நூல்கள் காந்தி வெகுவாக பாதித்தன. அவருடைய பேரை நான் சின்ன பேரனுக்கு வச்சேன். அதை ஒரு செவியில் இதை சொன்னதை போட்டு எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு, கம்யூனிஸ்ட்காரன் வீட்டிலே இல்லைப்பா இந்த பேர், நீ வச்சிட்டேடா ராஜா அப்படின்னு என்னை புகழ்ந்து பேசினார். அவர் ஒரு நினைவு தடுமாறி கீழே விழுந்து அதிலிருந்து அவர் சரியான நலம் பெற முடியவில்லை. டாக்டர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியும் காலம் அவரை விழுங்கிவிட்டது. மரணம் பொதுவானது, மரணம் அழகானது. உலகத்தில் மரணம் மட்டுமே உறுதியானது. இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அந்த மரணம் அவரை கொண்டு சென்று விட்டது. இன்றைக்கு எல்லோரும் அழுகிறார்கள், அஞ்சலி செலுத்துகிறார்கள். 3 தேர்தல்களில் நின்றிருக்கிறார். எந்த தேர்தலிலும் அவர் வெற்றி பெறவில்லை. விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வீடியோ கூட வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஸ்பீச்சில் சொன்னாங்க, நல்லக்கண்ணு ஐயா மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்க முடியாது, இப்படிப்பட்ட நல்லவரை கூட தோற்கடிச்சிருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு. அது என்ன, அது எதற்காக அப்படி? இல்லை, அவர் ஜெயிக்க முடியல. அவர் அதான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நல்லவர்கள் வெற்றி பெற முடியாது. அவர் தோற்கடிக்கப்பட்டார். தோற்று போகிறோம் என்று அவர் ஒரு நாளும் கருதியதில்லை. ஆனால் வெற்றி பெற்றவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், உயர்ந்த பொறுப்புகளை அலங்கரிக்கிற வாய்ப்பு பெற்றவர்களுக்கு கிடைக்கிற புகழை விட அவர் ஈட்டிய புகழ் இமாலய உயரத்துக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் நிறைய பேர்கிட்ட அதாவது ஜேர்னலிஸ்ட்ஸ் ஆல்சோ கேட்டிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேட்டிருக்கேன் காலேஜில். மோஸ்ட்லி ரொம்ப யார் இவரை ஏன் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு தான் அதுக்கப்புறம் தான் நானுமே அவரை பற்றி படித்தது. அப்போது எல்லாருமே உங்களோட ஃபேவரட்டான பாலிட்டிஷியன் யார் அப்படின்னு கேட்டால் நல்லக்கண்ணு ஐயான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு எப்படி அவர் உள்ளே போனார் எல்லாருக்குள்ளேயும்? ஒரு அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிறவர், அது ரொம்ப முக்கியம். கேடிகே தங்கமணி அப்படின்னு சொல்லி பாரட்லா பட்டம் பெற்றவர். அந்த பாரட்லா பட்டம் பெற்றவர் பாலன் இல்லத்தில் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறார். அழுதுட்டார். ஏன் அழுகிறீங்கன்னா ஐயா தான் போய் கேட்குறாங்க. அது அமெரிக்காவில் கருப்பர்களுக்கு நேர்ந்த கொடுமையை அந்த புத்தகம் அண்டு த கேபின் அப்படிங்கிற புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கண்ணீர் வந்துட்டுனார். அதை அதுக்காக அழுதுட்டீங்களா? நானும் படிச்சிருக்கேன் அப்படின்னால பாரட்லா பட்டம் பெற்ற கேடிகே தங்கமணி நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே ஒரு பல்கலைக்கழகம் செல்லாத, பட்டம் பெறாத ஒருவர் பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்கிற இடத்திற்கு இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காருன்னா இந்த சொசைட்டியில் அவர் என்ன எதிர்பார்த்தார்? எப்படி யாரை எப்படி மாற்றணும்னு அவர் எதிர்பார்த்தார்? இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தில்
ஒரு நாள் அவர் சொல்லும் பொழுது, இந்த சாதி பூசல் தமிழ்நாட்டில் அடிக்கடி நடைபெறுகிறது, இதை முடிவுக்கு கொண்டு வர நாமே ஒரு அமைப்பை தொடங்கணும்னு சொல்லி ஒரு அமைப்பையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கியது அவருடைய சொல் கேட்டுதான். அவருக்கு நோக்கம், இந்த மக்கள் சாதியின் பேரால் மோதக்கூடாது, சமயத்தின் பேரால் மதத்தின் பேரால் மோதக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் அவர் வாழ்நாளெல்லாம் கடமையாற்றினார். உட்கார்ந்து விவாதித்து கொண்டே இருப்பார். எல்லா தோழர்களுக்கும் நிறைய செய்திகள் போய் சேரும். அப்படி ஒரு ஆலமரம் இன்றைக்கு சரிந்து விட்டது. எனக்கெல்லாம் ஒரு வேடந்தாங்கலாக, சரணாலயமாக அவர் இருந்தார். ஒரு வயது முதிர்ந்த நிலையிலும் வைரமும் வைராக்கியமும் அவரிடத்தில் இருந்தது. என்ன வைராக்கியம் இருந்தது? என்ன வைராக்கியம்னா, அழுக்காகக்கூடாது, அவப்பெயர் தேடிக்கொள்ளக்கூடாது, யாரும் முகம் சுளிக்கும்படியாக நடக்கக்கூடாது. அதிர்ந்து கூட பேச மாட்டாருன்னு பேச மாட்டார். அவர் கண்ணீர் குறைவான ஒரு வார்த்தை கூட வரல. இன்னும் சொல்ல போனால், பிஜேபி கட்சி கொள்கையில் எதிரில் இருக்கிற கட்சி, அந்த கட்சி தோழரிடத்திலும் அன்பாக பழகினார். அவர்களிடத்திலும் அவர் முகஞ்சொலிக்க மாட்டார், அவங்களையும் மரியாதை கொடுத்து பேசுவார். சிபி ராதாகிருஷ்ணன் தான் அவரை தோற்கடித்தது கோயம்புத்தூரில். அந்த சிபி ராதாகிருஷ்ணன் கூட மதிப்பார் அவர். அப்படி ஒரு அபூர்வமானவர், 1000 பிறை கண்டவர். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வரலாறு இன்னும் எழுதப்பட வேண்டும். பாட்டாளி வர்க்கம் சார்ந்து அவருடைய கனவுகள் என்னெல்லாம் இருந்தது? இன்னைக்கு பாட்டாளி வர்க்கம் ஒரு போராட்டம் நடத்தி, சாம்சங் போராட்டம் நடக்குதுன்னா, பாட்டாளி வர்க்கம் அதில் வைராக்கியத்தோடு போராடியதுன்னா அவர் காரணமாக இருந்தார். ஒரு இன்ஸ்பிரேஷன் வாங்கலை, இன்ஸ்பயர், அது அவர்கிட்ட, அதை எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க நம்ம சொல்லி தான் இவங்க கேட்குறாங்கன்னு அந்த கர்வம் அவருக்கு ஒரு நாளும் வந்ததில்லை. சர்வத்தையும் இழந்தார், ஒரு நாளும் அவர் கர்வத்தை பூண்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். அரசு மரியாதையோடு உடலடக்கம் இல்லை. எந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாரோ அந்த மருத்துவமனைக்கு உடலை தானம் செய்கிறார். அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 101 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் அந்த முடிவை எடுத்ததற்கான காரணம் கூட அதுலேயும் ஏதாவது ஒரு சொசைட்டிக்கு செய்யணுங்கிறதுக்காக உடலை தானமாக கொடுத்தாரு. நான் இந்த செய்தி வந்த உடனே என் மகன்கிட்ட பேசுகிறேன். என் மகன் மருத்துவர். நானும் உடம்பை தானமாக கொடுக்க முடிவு எடுத்துட்டேன். நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு என்னுடைய உடம்பை தானமாக கொடுக்க முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் என் மகன்கிட்ட. சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் கொடுக்குறேன்னு சொன்னது அவருடைய அந்த ஏன்னா ஏற்கனவே ER கிருஷ்ணன் சொல்லி திமுகவின் ஆரம்பகால உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், சேலம், அவர் உடலை தானமாக கொடுத்தார். இப்போது இவர் கொடுக்குறாரு, நானும் கொடுக்குறேன்னு இப்போ சொல்லிட்டேன். என் மகன் சின்ன வயசு தானே, 30 வயசு அவன் அதை அங்கீகரித்தான் பாருங்க. ஆக நல்ல கண்ணு விளைவித்த பயிர் எங்கள் வீட்டிலும் முளைத்திருக்கிறது என்பதற்கு இது அடையாளம். அவர் இளைய ஜென்சி தலைமுறை கூட இதை அங்கீகரிச்சு. அதாவது சொன்ன மாதிரி தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இளம் தலைமுறைக்கு இன்னுமே அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. அவர் இறந்துட்டாருன்னு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கும் போது தான் நிறைய பேர் அவரை பற்றியே சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட தலைவர் அதாவது எப்படி சொல்லுவார், அரிதினும் அரிதான ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜென்சி இவர்கிட்ட இருந்து என்ன எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்? வாழ்க்கை என்பது தனக்காக வாழ்வதல்ல. வாழ்க்கை என்பது அடுத்தவர்களுக்காக வாழ்வது. சபிக்கப்பட்டவர்களின் கண்ணீரை துடைப்பதும் ஒடுக்கப்பட்டவருடைய உரிமைக்காக குரல் கொடுப்பதும் தான் வாழ்க்கை. ஆனால் எப்போவுமே இவ்வளோ நல்லவங்களா இருந்தால் இந்த சொசைட்டி சும்மா விடாது, ஏதாவது குடைச்சல் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா நல்லவர்களாக வாழ்வதும் கடினம் தானே. அதுலேயே கூட அவர் தற்காத்து கொண்டார். எப்படி? யாரும் அவரை குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டார். அதனால் ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மகத்தான தலைவரை இழந்த துக்கத்தில் இருக்காங்க அந்த தோழர். இந்த துக்கம் அவர்களிடம் விடுபடுவதற்கு நாளா காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும். மரணம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்ய வேண்டிய கடமை, அவருடைய ஆகாயத்தை போல் பரிசுத்தமான அந்த வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்துவது, இந்த நவீன தொழில்நுட்ப யுகத்தில், இந்த டிஜிட்டல் யுகத்தில் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது தான் முக்கியமான வேலை. அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்ய வேண்டும் என்பது
எளியவன் என்னுடைய எதிர்பார்ப்பு. செவ்வணக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எழுதுறாங்க அவரோட போஸ்ட்டுக்கு கீழே. அது எதுக்காக அப்படி செவ்வணக்கம்? வீரவணக்கம் வீரவணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உரிமைக்காக போராடி வாழ்க்கையில் டெடிகேட் அர்ப்பணிப்புணர்வோடு வாழ்ந்தவர்கள் இறந்தால் வீரவணக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ ஈழத்தில் புலிகள் போரில் காயமிட்டு இறந்தால் வீரவணக்கம் வீரவணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வணக்கம் என்பது ஒரு சித்தாந்தத்தினுடைய குறியீடு. சிவப்பு என்பது அவருக்கு உவப்பு. கம்யூனிஸ்டுகளுக்கு சிவப்பு தான் வண்ணம். அதனால் அந்த செவ்வணக்கம் அப்படின்னு சொல்லி செவ்வணக்கத்தினுடைய கொடியை தமிழ்நாடு முழுவதும் அரைக்கம்பத்தில் பறக்க விட்டு அவருடைய உடம்பை சிவந்த ஆடையால் போர்த்தி இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்க போகிறாங்க. அதனால் செவ்வணக்கம் வந்து கம்யூனிஸ்டுகளுடைய பாரம்பரியம். நன்றி. நல்லக்கண் ஐயாவை பற்றின நிறைய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார். நன்றி.